ஸோ அடுத்து வேண்டுகோளின்படி கவிவாணி அண்ட் ஃபேமிலி. வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல், இங்கு நீல ஓடையில். வெற்றி வணக்கம். என் பேர் கவிவாணி, ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். என்னை இந்த போஸ்டிங்கில் உட்கார வச்ச என்னோடய சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அது நன்றின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அந்த சக்ஸஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அது நன்றின்லாம் சொல்லி முடிக்க முடியாது. இந்த கரெக்டான இடத்த எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்த என்னோடய பேரண்ட்ஸுக்கு அடுத்த நன்றி சொல்லிக்கிறேன். என்னை எந்த இடத்துலையுமே டிஸ்கரேஜ் பண்ணிடாத என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு 2021 செப்டம்பரில் இங்கே ஜாயின் பண்ணேன். வந்த புதுசில் அங்கே செகண்ட் ஷட்டர்கிட்ட தான் உட்காந்துருப்பேன். அட்மிஷன் போட வந்தப்போ எனக்கு இந்த இடம், இந்த கிளாஸ் ரூம், இந்த இப்படி மைக்கில் தான் சார் கிளாஸ் நடத்துவாங்க, எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு ஒரு சின்ன கிளாஸ் ரூம், ஒரு போர்டு, ஒரு சாக் பீஸ் அப்படி பார்த்து பழகிட்டு இவ்வளோ பெரிய சரௌண்டிங் ஒரு மாதிரி லைட்டாக பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷார்ட்கட்டு, சாங்க்கட்டு இதெல்லாம் இந்த நம்ம அகாடமியோட ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாமுக்கு வந்த புதுசில் அது புதுசாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது அதுதான். ஏன்னா நம்ம படிக்கிறோங்கிறத தாண்டி எப்படி படிக்கிறோங்கிறது தானே முக்கியம், எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறோங்கிறது தானே முக்கியம். அந்த ஸ்பீடுக்கு சார் யூஸ் பண்ண ஒரு பெரிய டெக்னிக் தான் ஷார்ட்கட்டும் சாங்க்கட்டும். ஷார்ட்கட்டு சொல்லி கொடுத்து நடத்துவாங்க, ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சாங்க்கட்னு ஒன்று சொன்னாங்க. எனக்கு ஷார்ட்கட் புரிஞ்சிருச்சு, சாங்க்கட்னா என்னன்னே புரியல. அதுக்காக ஒரு புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தேன். இந்த பக்கம் கண்டென்ட்டு, பாட்டு லைன்லாம் இருந்துச்சு, என்னென்னு எனக்கு புரியல. சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் நடத்தும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போ மூடி வச்சுட்டேன். அப்புறம் எப்போவுமே அந்த புக் என் கையில் இருந்துச்சு. டெய்லி அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது அந்த சாங்க்கட்டு தான். இது எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அடுத்து அவங்க சொன்னது, சார் இந்த மாதிரி மைக் கொடுத்து கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் சொல்லலைன்னா அடி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஒன்றுமே சொல்லலைனா தான் அடிப்பாங்க, நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துட்டோன்னா திட்டிட்டு விட்டுருவாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சமாளிக்கலாம், படிக்க தானே வந்திருக்கோம், படிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, மைக்கு வந்தால் தெரிஞ்ச கொஷினும் மறந்து போயிடுவோம். எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலுமே மைக்கு வந்துச்சுன்னா அந்த ஒரு சின்ன தடுமாற்றம் பயத்தினால சொல்லாமல் தான் இருப்போம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. எப்படிடா சமாளிக்க போகிறோன்னு தான் நினச்சேன். செகண்ட் ஷட்டர்கிட்டே தான் உட்காந்துருப்போம். நானும் என் ஃப்ரெண்டு ஸ்வாதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 2 பேரும் அங்கேயே தான் உட்காந்துருப்போம். ஆனால் எங்கே உட்காந்துருந்தாலுமே ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸில் தான் கிளாஸ் கவனிப்போம், கான்சன்ட்ரேட்டடாக தான் இருப்போம். சார் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாஸில் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா ரூமுக்கு போயிட்டு படிக்கிற வேலை கம்மியாயிடும், 90% நீங்கள் இங்கே படித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்லுவாங்க. புக் வச்சு நடத்திட்டே இருப்பாங்க. நடத்திட்டு அந்த புக்கை அப்படி ஓரமாக நவுத்திட்டு போர்டு வச்சு, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லர் கலமோ ஒரு மைண்ட் மேப்போ போட்டு நடத்துவாங்க. அது சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த கர்நாட்டிக் வார் அதுக்கெலாம் வந்துட்டு அழகாக டேப்லர் காலம் போட்டு இதில் இவ்வளோ தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஓவர் வியூ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டென்ட் உள்ளே எவ்வளோ இருந்தாலுமே அது நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். படிக்கும்போது அது இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற அந்த இதே தெரியாது. ஸோ வந்துட்டு சார் எந்தெந்த விதத்துலலாம் அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ கிளாஸ்லேயே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கிளாஸ்லேயே நம்ம மோஸ்ட்லி படிச்சிருவோம். அந்த சார் சொல்கிறத ஃபுல்லாக உள்வாங்கி படிச்சிட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சிடும். ரூமுக்கு போயிட்டு அப்போ நம்ம படிக்கிறதே வந்துட்டு செகண்ட் டைம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்கே ஃபுல் அட்டென்ஷனில் இருந்தோன்னா இதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கிளாஸில் உட்காந்து ஃபுல்லாக கவனிப்பேன், கவனிச்சுட்டு ரூம் போய் படித்தேன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அன்னைக்கு நடத்தின போர்ஷனை நானாக எடுத்து தனியாக படித்தேன்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. கிளாஸில் படிக்கிறத கிளாஸில் நம்ம லிசன் பண்ணுறத ஈவினிங் போயிட்டு படிச்சுட்டு நைட் ரிவிஷன் ஒன்று வைப்பாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க அங்கே, 3rd ஷட்டர் 4th ஷட்டர் வரைக்குமே நிறைய பேர் இருந்தாங்க.
கேமரா இந்த 360 டிகிரி கேமரா வந்துட்டு சுற்றிட்டே இருக்கும். சார் வந்துட்டு எங்கே உட்காந்துருந்தாலுமே எல்லார் வாயும் அசைதான்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு அந்த பயத்தோடவே அந்த நைட் ரிவிஷனுக்கும் வந்து உட்காருவோம். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ ஞாபகம் இருக்குங்கிறது அந்த நைட் ரிவிஷனில் தான் நமக்கு தெரியும். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாரோட கிளாஸ் பற்றி சொல்லணுன்னா, எல்லா கிளாஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அதில் வந்துட்டு சாரோட எக்ஸலன்ஸை காட்டுவாங்க. எவ்வளோ டீப்பாக போயிட்டு வேர் பிடிச்சி அதை சொல்ல முடியுமோ, எவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எப்படிலாம் சொன்னால் நமக்கு புரியுமோ அதை அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா கிளாஸுமே பிடிச்சாலுமே எனக்கு அந்த தமிழ் இலக்கணம் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையா மைக் கொடுத்து நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுவோங்கிறத அவங்க புரிய வைப்பாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறத விட இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற அந்த சரியான பதில் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மறக்காது. ஸோ வந்துட்டு சார் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. ஷார்ட்கட்டுமே வந்துட்டு சாதாரணமாக இருக்காது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க ஒரு ஷார்ட்கட் வச்சாங்கன்னா அந்த வீ கேன் ஜின் வித் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஹி லீவே போர் அடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று சொன்னாங்க. கவர்னர் ஜென்ரலுக்கு வாக்கா ஜாவேஜான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொன்னாங்க. எனக்கு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்போது அது என்னன்னே தெரியல. சார் ஏதோ அது ஷார்ட்கட்டானே எனக்கு தெரியல. சார் ஏதோ ஆரம்பித்தாங்க வாக்கா ஜாவேஜான்னு சொல்லிட்டு, எல்லாருமே வாக்கா ஜாவேஜான்னு சொல்லி அந்த வெளிவே மாறா வரைக்கும் முடிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னே புரியல. சரி, நான் பக்கத்தில் கேட்டேன் என்னது இது அப்படின்னு சொன்னால் கவர்னர் ஜென்ரலுக்கு ஷார்ட்கட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, மற்றதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்குது, இவங்க படிக்க வச்சிட்றாங்க. அது ஒரு வேர்டாகவே வராது, அது வெறும் அந்த வார்த்தையை சேர்த்து தான் அது ஒரு ஷார்ட்கட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி ஒருத்தவங்களால படிக்க வைக்க முடியும்? அதுவும் இவ்வளோ பெரிய க்ரௌடு, அந்த வாய்ஸ் மாறாமல் ஒரே டோனில் சொல்லி முடிப்பாங்க. எனக்கு எப்படியாவது அந்த ஷார்ட்கட்டை கற்றுக்கணும், அதை படித்தே ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சப்போ அதை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்த அந்த ஷார்ட்கட்டு அந்த வாக்கா ஜாவேஜா. சார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டைம் டார்கெட் வைக்கிறது வந்துட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குலாம் வைக்காதீங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு யூனிக்கான விஷயம் சார்கிட்ட நான் பார்த்தது. ஏன்னா ஒரு மணி நேரம் அதுக்கு நம்ம டார்கெட் வச்சோன்னா சரி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ½ அன் ஹவரில் சரி இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இருக்குது படிச்சிருவோம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கும்போது அந்த செகண்ட்ஸ் ஓடுறது நமக்கு தெரியும். டைம் வேஸ்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் டார்கெட்டு சார்கிட்ட பார்த்தா நான் ஒரு யூனிக்கான விஷயம். சார் சொல்கிற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலட்சியம் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காரணம் சொல்பவர்கள் காரியம் சாதிப்பதில்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க. வந்த புதுசில் நான் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். 2 வார்த்தையில் எப்படி அதில் ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு இதை வந்துட்டு எப்படி சாரால் கொடுக்க முடியுது. படிப்பு சொல்லி கொடுக்குறதுங்கிறத தாண்டி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அப்பக்கப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடத்துகிற கிளாஸுங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்போ மாரல் சீன்ஸுன்னு ஒரு கிளாஸ் நடக்கும். அப்போ அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு அது நமக்குன்னே சொன்ன மாதிரி, அப்போ நம்ம ஏதாவது டவுனாக ஃபீல் பண்ணியிருப்போம். இது நான் வந்துட்டு பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த நேரம் நான் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பேன். சாரோட அட்வைஸ் கரெக்டாக அப்போ வந்து என் காதில் விழும். இல்லை ஏதாவது சரி கொஞ்சம் மெதுவாக அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் வேறு எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த சார் சொல்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி காலையில் கூட சார் சொன்னாங்க, தோல்விங்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிக்கும். 2021 சேர்ந்துட்டு அவதான் அப்போ சொன்னாங்க, சார் வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு நாள் மட்டும் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 6th to 10th எக்கனாமிக்ஸ் புக்கு வந்துட்டு அப்போது சார் நடத்தி ரிவிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நைட் ரிவிஷன் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் வந்துட்டு கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. மைக்கு இப்படி வந்து செகண்ட் செட்டர்கிட்ட நேராக வந்துச்சு. சரி எனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா, நமக்கு என்ன கொஷின் வரும்னுலாம் யோசிக்காமல் எப்படியும் மைக்கு வாங்கிட்டு நான் நிற்க தான் போகிறேன் பயத்தில், எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்சு மோதிரம் எல்லாம் கலட்டி வச்சுட்டு நான் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதே மாதிரியே என்கிட்ட மைக் வந்துச்சு. அது ஒரு சாதாரண கொஷின் தான், ஆனால் பயத்தினாலே அதை நான் சொல்லாமல் விட்டுட்டு வாங்கி தெரில சார் அப்படின்னு சொன்னேன். மேலே வாங்க அப்படின்னாரு. 2023 மே 4 சொல்லிட்டு வந்தேன். வந்து அடி வாங்கினேன். அடி வாங்கிட்டு ஈவினிங்கே போயிட்டு அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிம்மா சார் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். மைக் வந்துச்சு, ஆன்சர் சொல்லலை, சார் அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன்.
சரி நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி அப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் அம்மா உங்கள் சார் தானே, நல்லா நடத்துனாங்கன்னா நல்லா நடத்துகிறாங்கன்னு வந்து சொல்கிறல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல, ரிவிஷன் கொடுத்தா யூஸ் ஆனிச்சுமா, சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி நான் நிறைய கொஷினுக்கு பதில் சொன்னேன், அதெல்லாம் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல, இதையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்காகவே சார்கிட்ட இனிமேல் அடி வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டே தான் அப்புறம் ஒரு வாரம் கை ஒன்றுமே பண்ண முடியல. சரி இனிமேல் அடி வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். 23 மே மாதம் அடி வாங்கினேன். அதே 23 நவம்பர் மாதம் வந்துட்டு சார் கையால் ஒரு மெடல் வாங்கினேன், டாப் 5 மார்க் வாங்கியிருந்ததுனால. அதிலிருந்து ஒரு அது என்ன அடி வாங்கின டேட்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? மறக்க முடியல சார். அன்னைக்கு தான் ஃபஸ்ட் அடி, அன்னைக்கு தான் லாஸ்ட் அடி. ஓ வெரி குட். அது ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருந்தேன் சார் அந்த டேட்டை. 23 மே 4. ஆமாம் சார். அது அம்மா சொன்ன வார்த்தைக்காக தான் சார் அடுத்து அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கூட அது தோணியிருந்திருக்காது. நீ வாங்கிக்கோ அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதே வருஷம் நவம்பர் மாதத்தில் வந்துட்டு ஒரு புக் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து சார் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளாஸில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம நேற்று வந்துட்டு கம்மியாக தான் பார்த்தோம், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என் கூட வாங்க, நம்ம போயிட்டு வரலாம், ஒரு 6-7 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோடு இன்னொன்று சேர்த்து சொல்லிட்டாங்க, நல்லா படிக்கிறவங்க ஒரு 6-7 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்த ஆசையும் போயிடுச்சு. சரி போகலான்னு யோசிச்சுட்டு இருந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னும் ஸ்டடியில் உட்காந்துருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது துர்கான்னு ஒரு பொண்ணு, நீ கேளுக்கோ அதனால ஒன்றும் இல்லை, நீ கேட்டு பாரு அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி மெசேஜ் போட்டு வைப்போம், வேண்டான்னா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டேன். ஒரு 6 மணிக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் 6 மணிக்கும் போய் பார்த்தேன். என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். எப்போ சேர்ந்த என்ன அது மாதிரிலாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். போய் உள்ளே நுழைஞ்ச உடனே நல்லா படிக்கிறவங்கள தானே வர சொன்னேன், நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்னேன். அப்புறம் சாரே பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பேர் கேட்டாங்க. அப்போ என் பேரை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு எனக்கு உன் பேர் தெரிஞ்சிருச்சு, உன்னதை ஸ்டேஜ் ஏற்றாமல் நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நாள்லேயே கூப்பிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து அங்கே ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கே ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வச்சாங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கிளாஸ் எப்படி கவனிக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணுற அந்த வார்த்தைகளையும் கவனிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சார் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, யாருமே யோசிக்காத விஷயம், இந்த குரூப் 2 2Aவை பிரிக்கணும்னு சார் போட்ட எஃபர்ட்டு. அது வந்துட்டு வரலன்னா குரூப் 4ஓட வந்துட்டு என் சக்ஸஸ் அது முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ இந்த குரூப் 2 எழுதி ப்ரிலிம்ஸ் எனக்கு வந்துட்டு குரூப் 2A மட்டும்தான் வந்துருந்துச்சு. அதுக்காக சார் போட்ட எஃபர்ட் வந்து நான் கூடவே இருந்து பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் போய் பேச முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. நமக்காக ஒருத்தவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். குரூப் 2 அது வந்துட்டு ஓகே பிரிச்சுட்டாங்க, 2 2Aன்னு பிரிச்சுட்டாங்க அப்படின்ன போதுமே வந்துட்டு அதுக்காக சார் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம்லாம் எஃபர்ட்டு போடலை. எவ்வளோ உங்களால் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டு போட்டு எவ்வளோ மெட்டீரியல் அந்த ஷார்ட் டைமில் ஒரு 10 விஷயம் இங்கே சொல்லணும்னா அவங்க கண்டிப்பாக ஒரு 100 விஷயம் படிச்சிருந்துருக்கணும். நம்ம போடுற எஃபர்ட்டை தாண்டி ஒருத்தவங்க 10 மடங்கு போடுறாங்கன்னா நமக்கான எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன ஆசை, சார்கிட்ட வந்து எப்போது என்ன விஷஸ் பண்ணாலுமே டீச்சர்ஸ் டே விஷஸ்லாம் சொன்னோன்னா எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு ஜெயிக்கிறியோ அன்றைக்கி தானே எனக்கு உண்மையான டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சாருக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். தேங்க்யூ சார். வணக்கம், பேர் கவிதா, செகண்ட் இயர் டீச்சராக இருக்கிறேன். பாப்பா எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம் நான் டீச்சிங் லைனில் போக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது வந்து யூபிஎஸ்சி போகணுன்னு ஆசைப்பட்டுச்சு. கொரோனா பீரியடு, இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு சுப்பிரமணியன் பட்டதாரி ஆசிரியர், அவங்கள்ட்ட நான் ஐடியா கேட்டேன். சார் தான் அந்த இன்ஸ்டியூட்டை வந்து எனக்கு அடையாளம் காட்டினாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டீச்சர் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு போய் சேர்த்துடுங்க டீச்சர், சார் கண்டிப்பாக வேலையோடு தான் அனுப்புவாங்க
அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க. அவங்க மிஸ்ஸஸ் இங்கே தான் படித்து இப்போ யூனியன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரின்னு நாங்கள் அட்ரஸ் கேட்டுட்டு வந்தோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வெற்றி நிச்சயம் அப்படின்ற வேர்டை பார்க்கும்போதே எங்களுக்குள்ளே சார் சொன்னது மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம இதை விட்டு போகும்போது வெற்றியோடு தான்ப்பா போகணும் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு அப்புறம் டீச்சர்ஸும் சொன்னாங்க. கருமண்டபத்தில் கூடியிருக்காங்க ஒரு டீச்சர். அவங்க சொன்னாங்க, டீச்சர் அது இரவு பகலாக லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் டீச்சர், நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க, கண்டிப்பாக பிள்ளைங்க வேலையோடு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் பாப்பா லீவ் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து விட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன். சார் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை மறக்கவே முடியாது. கவிவாணியை நீங்கள் இங்கே விட்டுட்டு போங்க, கண்டிப்பாக வேலையோடு வருவாங்க. 2 வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரியே இன்று வேலையோடு வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்க சாருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். பாப்பாவை கொண்டாந்து இங்கே சேர்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது கேட்பேன், ஏம்மா தமிழ் எப்படி எடுக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது நமக்கு புதுசு. சார் சொன்னது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன 10th எலிஜிபிள் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பாப்பா சொல்ல எனக்கே ஒரு இது பயங்கரமாக இருந்துச்சு. இதுமா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் என்னென்னவோ சப்ஜெக்ட்லாம் கேள்விப்படாத சப்ஜெக்ட்லாம் சொன்னிச்சு. சரிம்மா இதெல்லாம் யார் நடத்துகிறா, எங்கள் சார் தான், எல்லா சப்ஜெக்டும் எங்கள் சார் தான் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், திருக்குறளை பற்றி ஔவையார் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அணுவை துளை தேல்கடல் புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்ற மாதிரி எல்லா பாடத்தையும் படித்து அதை ஜூஸ் ஆக்கி அதை ஒரு கண்டெய்னரில் அடக்கின அறிவு பெட்டகம், அறிவு களஞ்சியம்தான் சார். உண்மையிலேயே இந்த அறிவு களஞ்சியத்தை ஒரு ஆசிரியராக பெறுவதற்கு இது யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதை உண்மையிலே நான் ஒரு வரம்னு தான் சொல்கிறேன். நம்ம படித்தப்ப எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு ஜாம்பவானை பார்த்துருப்போம். கெமிஸ்ட்ரினா இந்த சார் நல்லா நடத்துவாங்க, மேக்ஸ்னா இவங்க நடத்துவாங்க, தமிழ்னா இவங்க நல்லா நடத்துவாங்க அப்படின்னு. ஆனால் அனைத்து பாடத்திலுமே ஒரு ஜாம்பவான் அப்படின்னா சார் அவங்க தான். உண்மையிலேயே நான் வீடியோவெல்லாம் போட்டு கேட்டோம் அப்படின்னா சாரோட வீடியோவெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கெல்லாம் எனக்குள்ள ஒரு ஏக்கம், சார் நம்ம படித்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்மளாம் இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கலாமே, இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு இல்லையே, இருந்திருக்கோம் ஆனால் நமக்கு தெரியல. அப்போ இப்படியெல்லாம் படித்து குரூப் எக்ஸாம்லாம் எழுதி ஹையர் போஸ்ட்டுக்கு போகலாம், படிக்கணும், அதுவும் பொம்பளை பிள்ளை அப்படின்னா படிக்கணும், டீச்சிங் லைன் இதுதான் நமக்கு கை காட்டினாங்க. ஆனால் நானும் என் பொண்ணுக்கு அதை தான் சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டேன், இருந்தாலும் கூட உள்ள டீச்சர் பிஎட் போட சொல்லுங்கள், பிஎட் போட சொல்லுங்கள், ப்ரைவேட் ஸ்கூலுக்காவது டீச்சராக போகலாம் பிஎட் முடித்தா. அப்போவும் எனக்குள்ளே வரும், என்னம்மா அம்மா பேசாமல் இருங்க. என் சின்ன பொண்ணு சொல்லுவா, அம்மா அவளை பேசாமல் ஒரே ஃபோக்கஸில் போக சொல்லி, அம்மா பேசாமல் இருங்கம்மா, நான் வெற்றியோடு தான் வருவேன், நான் வேலையோடு தான் வருவேன், என்னை டைவர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எங்கள் பாப்பா உறுதியாக சொல்லி அதில் ஜெயிச்சு காமிச்சிருக்கு இன்னைக்கு. அதுக்காகவும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். அடுத்தது நேற்று பெண்கள் தினம், அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை தெரசாவை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, நீ பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாய், பெறாததால் உலகிற்கே தாயானாய் அப்படின்னு படித்த வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. சாரு போன வெற்றி விழாவில் சொன்னாங்க, நான் எம்எஸ்சி அக்ரி முடித்தேன், வேலை கிடைக்கல, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு எங்கள் அப்பா கொண்டு டெல்லியில் சேர்த்தாங்க, எனக்கு அதுவும் கிடைக்கல, அதனால் வந்து நான் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன் அப்படின்னு சார் சொன்னாங்க. ஆனால் சார் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகியிருந்தாலோ ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆகியிருந்தாலோ ஏதோ ஒரு பகுதியில் உள்ள மக்கள் தான் அதனுடைய பயனை அடைந்திருப்பார்கள். ஆனால் இன்று எத்தனையோ குடும்பங்களில் அரசு அதிகாரிகளை உருவாக்கி அனைத்து குடும்பத்திற்கும் அனைத்து குடும்பினர் வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி விளக்கு ஏற்றிய உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முன்னாடி பேசின ஒரு மாணவர் சொன்னார், சார் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்தினாங்க, மெழுகாக தன்னை உருக்கி கொண்டு உங்களுக்காக ஆசிரியர் ஒளி கொடுக்கிறார், அதை தக்கவாறு தகுந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த பையன் சொன்னது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த ஃபீஸை கட்டுறதுக்காக பெற்றோர்கள் எத்தனையோ பேர், இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க 2 பேர் தான் நம்ம பார்த்தோம், எவ்வளவோ பேர் உங்கள் பெற்றோர்கள் வந்து வெயில் பார்க்காம மழை பார்க்காம உடலுழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதே உங்களுக்கு வரம்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த இது தெரியாமல் கூட எனக்கே இந்த சார் தெரியாட்டுன்னு சொல்லாட்டினா எனக்கு தெரியாது. இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஒரு வரமாக பயன்படுத்திட்டு இந்த வரத்தையும் வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் நமக்கு வந்து கதவை தட்டும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது ஏணி, தோணி, வாத்தியார், இது 3 சொல்லுவோம். 3 ஏற்றி விட்டு அழகு பார்க்கும். ஏணி நம்மளை உச்சத்துக்கு ஏற்றும், தோணி நீரிலிருந்து கரைக்கு ஏற்றும், வாத்தியாரும் அது மாதிரி தான். நானும் ஒரு வாத்தியார்ன்றதுனால சொல்கிறேன். சார் வந்து இந்த இன்ஸ்டியூட்டினுடைய இயக்குனராக இருக்கிறாங்க. இன்னைக்கு குரூப் 4 எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்க குரூப் 2 போவீங்க, அடுத்து குரூப் 1 பாஸ் பண்ணுவீங்க. எத்தனையோ IAS அதிகாரிகள் வருவாங்க. ஆனால் உங்களுக்காக தன்னுடைய உடல் நலத்தையும் பார்க்காம சார் வந்து இங்கே உழைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உழைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதை விட்டு வெளியில் போனால் ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள், இது படிக்கிறதுக்கான காலம். உங்களுக்காக கவலைப்படுறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ், அதை விட அதிகமாக உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களது ஆசிரியர், உங்கள் மீது நம்பிக்கை. சார் சொன்னாங்கல்ல, பெற்றோர்கள் கூட உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ இல்லையோ, நான் வச்சுருக்கேன் உங்கள் மேலே. அது நிதர்சனமான 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் கூட ஒரு செகண்ட் டைவர்ட் ஆனேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு டிகிரியை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து நம்மளை விட நம்ம பிள்ளைங்க மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். அப்புறம் எங்கள் கவிவாணி சொல்லும், நான் அங்கே வருவேன், சாரை பார்ப்பேன். நிறைய தடவை சாட்டர்டே சண்டே வரும்போது பார்ப்பேன். கிட்ட வச்சு சாரை பார்ப்பேன். சொல்லும், அம்மா அம்மா சார் அப்படிங்க. நான் சொல்லுவேன், நீ தானம்மா பயப்படணும் உங்கள் சாருக்கு, நியாயமா பண்ணணும். உண்மையிலே சொன்னேன் தான். ஆனால் ஒரு தடவை பாப்பாவை பர்மிஷனில் கூட்டு போகிறதுக்காக எனக்கு உள்ளே வந்து சாரை பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது சொன்னது மாதிரி சாரை பார்த்ததுமே எனக்கு உள்ளார கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு தடவை ஆஃபீஸ் ரூமில் பார்க்கல, சார் இது மாதிரி சொன்னாங்க, கவிவாணியை நீங்கள் இங்கே விட்டுட்டு போங்க. 2 வார்த்தை தான் ரத்தன சுருக்கமாக சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க வேலையோடு வருவாங்க, வேறு எதுவுமே பேசலை. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வேலையோடு தான் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து வெளியே போகுதுங்கல. மீண்டும் ஒரு முறை சாருக்கு வந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தங்கச்சி ஃபேமிலி, தங்கச்சி உங்கள் வீட்டுக்காரவங்களும் ஒரு தடவை பாப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உள்ள பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தோம். தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணாங்க காரில். ஒரு 2 மணி நேரம் கழித்து முடிஞ்சு வெளியில் போகையில் சார் அவங்க சொன்னாங்க, நான் பார்த்துருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நான் அங்கனே உட்காந்துருந்தேன். புக்கை எடுத்து வச்ச பசங்க தலையை புக்கை விட்டு திரும்பவே இல்லை, அவ்வளோ சின்சியராக படித்தாங்க. இது எப்பமா நடந்துச்சு? நிஜம்தான் சார், உண்மையிலே சார். இப்போ சொன்னாங்க ஒருத்தவங்க, அதாவது எங்கள் பிள்ளையை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், நீங்கள் வந்து அதை விருட்சமாக எங்களுக்கு வெளியில் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே முதல் வகுப்பு மாணவர்களை வந்து கொடுக்கறது வந்து அது பச்சை மண். நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும். அதை நம்ம வந்து அன்பால் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இங்கே உள்ள மாணவிகள் வந்து அட்லீஸ்ட் 12th டிகிரி முடித்தவங்க தான் இங்கே வர்றாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கமைச்சு அவங்கள கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுன்றது வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சார். அது உண்மையிலே உங்களுடைய ஆளுமை திறன் வந்து சார். அது இந்த ஆளுமை திறன் வந்து யாருக்கும் வராது. நாங்களே சொல்லுவோம், ஒரு பிள்ளைய எங்களால், ஒரு டீனேஜ் பிள்ளைய, ஒரு 2 டீனேஜ் பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சொல்கிறத கேட்காது. ஆனால் இங்கே பிள்ளைங்க சார் அப்படிங்கிறே அப்படியே பறந்து ஓடுறத நான் நிறைய சமயம் வந்து நான் பார்த்துருக்கேன் சார். உண்மையிலே நான் அதை பார்த்துருக்கேன். உண்மையிலே எனக்கு அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, அப்படி பறந்துக்கிட்டு ஓடுதுகளே பிள்ளைங்க அப்படின்னு. அது வந்து 1 மேன் ஆறு மாதிரி ஒருத்தவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய வியப்பாக இருக்கும். ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் மாற்றத்துக்கு போய் கிணத்துலேயே குடிக்கலாம் நினச்சிட்டு ஓடி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார். அப்படி நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ். உண்மையிலேயே உங்களுடைய அருமை தெரியாதவங்க தான் அது மாதிரி உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தந்தை மகற்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதாவது ஒரு தாய், இந்த திருக்குறள் சார் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை சான்றோன் என்று மற்றவர்கள் கூறும் போதுதான் அவனை ஈன்ற பொழுதை விட அதிக அளவு மகிழ்ச்சி அடைவார். அது மாதிரி ஒரு தந்தைக்கு மகிழ்ச்சி எப்போ அப்படின்னா, இந்த குழந்தையை பெறுவதற்கு, இப்போ நம்ம சொன்னா, இப்போ முன்னாடி ஒரு பையன் பேசுகிறப்ப, இவ்வளோ ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்தும் இந்த குழந்தை இப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சார் சொன்னாங்க. இன்னும் நல்லா சப்போர்ட்டாக இருந்தால் அந்த குழந்தை எங்கேயோ போகும், உச்சிக்கு போயிடும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அது மாதிரி இந்த குழந்தையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ அப்படின்ற சொல் நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்கள்ட்ட வந்து அந்த மகிழ்ச்சியான செய்தி கேட்குற மாதிரி எல்லாரும் சிறப்பாக படித்து உங்களுடைய பெற்றோர்களையும் இந்த மேடைக்கு ஏற்றி அலங்கரித்து நீங்கள் வாழ்வில் உயர்ந்து
உங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியருக்கும் மகிழ்ச்சியை தேடி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எனது பொண்ணு படிக்கும்போது சார் சொன்னது மாதிரி நிறைய டிஸ்கரேஜ், பொம்பளை பிள்ளை இன்னும் படிக்குதா, இன்னும் படிக்குதா, இன்னும் பாஸ் ஆகலையா, இப்படியெல்லாம் சொந்தக்காரவங்கள்ட்டலாம் நிறைய வரும். எதுலேயும் நீங்கள் அதை செவி மடுக்காமல் கான்ஃபிடண்ட்டாக இருந்து பிள்ளைக்கு வேலை ஒன்று தான் முக்கியம், அது ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அந்த குழந்தைக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதும் போதே கிளியர் பண்ணுறவங்கன்றது உண்மையிலே அவங்க ஜீனியஸாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு தடவை வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த தடவை சரி ஒரு தடவை எழுதுனியா கிடைக்கலையா போனால் போது வா பெட்டி படிக்க தூக்கிட்டு வா, உனக்கு அடுத்து நான் மாப்பிள்ளையை பார்க்குறேன், அடுத்து நீ ஒரு வேலைக்கு போ இப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு யாரும் டிஸ்கரேஜ் ஆகிடாமல் அந்த பிள்ளைங்களை மேற்கொண்டு என்கரேஜ் பண்ணி படி, உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் முடியும். சார் இங்கே எழுதியிருக்க வாசகமே வெற்றி நிச்சயம். அதை உண்மையிலே நீங்களும் மனசுக்குள்ளே சொல்லி வெற்றியோடு தான் நான் வருவேன் அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும். என்னதான் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண உதவி பண்ணி சார் தன்னுடைய கவிவாணி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாரும் அந்த சாப்பாடு தாம்மா சாப்பிட்றாங்க. எங்கே இது நான் உண்மையிலேயே இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டது கிடையாது. நன்றி சார், நானும் சாப்பிட்டேன் சார், நல்லா இருந்ததுங்க சார். நானும் காலையில் உண்மையிலேயே டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. புரியுதுங்களா? நீ ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் இது கூட கிடைக்காம சில பேர் இருக்கும்போது அவங்கள நினச்சி பார்க்கும்போது பரவாயில்ல. ஊனு உறக்கம் பார்க்காம உணவு ருசியெல்லாம் பார்க்காம படிச்சாதான். நாங்களும் ஹாஸ்டல்லாம் இருந்து படிச்சிருக்கோம். என்ன புளிசாதம் தேவாமிர்தமா இருந்துச்சு. சொல்றாங்க நான் சாப்பிட்டேன் சார், நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் அக்கறை கீக்கிற பச்சைதான். தயவு செஞ்சு எதுக்கு படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப எல்லாம் ருசியெல்லாம் பார்க்க கூடாது. ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அது மாதிரிலாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் படித்தாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் செகண்ட் டிகிரி டீச்சராக இருக்கேன் சார். அதான் இவ்வளோ நேரம் டீச்சரா என்னடா பட்டை கிளப்புறங்களேன்னு பார்த்தேன். சார் சொன்னாங்க அரக்காசாக இருந்தாலும் அரசாங்க காசுங்கிறதுல பெருமையாக சொல்லிக்கலாம், சந்தோஷமாக சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? சார் சொன்னது மாதிரி அரக்காசு சம்பளமாக இருந்தாலும் அரசாங்கத்து காசு வாங்குங்க, அது உங்களுக்கு லைஃப் லாங்க. இப்போ சொன்னாங்க பென்ஷன் திட்டம், பழைய பென்ஷன் திட்டம் மறுபடியும் வரப்போகுது, அதுக்கு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை, அடுத்தது கல்வி, பெண் குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு வேலையோடு தான் வெளியில் போகணும். ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, எல்லாத்துக்குமே உங்களுடைய கல்வி வழிகாட்டும். எனது மகளை வெற்றி மகளாக இந்த நிறுவனத்தில் இருந்து அனுப்பும் ஆசிரியருக்கும், இந்நிறுவனத்திற்கும், அலுவலக ஊழியர்களுக்கும், விடுதிக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அம்பலவாணன். நான் மளிகை கடை வச்சிருக்கிறேன். மளிகை கடை எந்த ஊர்லங்க? செங்கிப்பட்டி. 1990 கடை ஆரம்பித்து 2 தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனசில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் 2 தடவை விட்டு மறுபடியும் மளிகை கடை வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல பக்கம் போயிட்டுருக்கோம். 2 தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தங்கய்யா? லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனாலும் திருப்பி மீண்டும் வந்தீங்க. நடத்தணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனம். வேறு எக்ஸாம்பிளில் மட்டும்தான் இது பொருந்தும் இல்லை. எல்லா வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கொஞ்சம் விடுறதும் பிடிக்கிறதும் சகஜம்தான். விடும்போது தோண்டு போகக்கூடாது. மறுபடியும் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க நடத்த முடியும் ஒன்றால் அப்படின்னு சொன்னாங்க. நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீரத்தோடு தான் அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நல்லபடியாக நடத்திக்கிட்டு சார். இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கேன். ஏற்ற இறக்கத்தை பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு கடையில் வேலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு கடையில் வேலை கொடுத்துட்ருக்கேன். 5 பேருக்கு வேலை கொடுத்தே சூப்பராக பண்ணுறீங்க. நல்ல கைத்தல் கொடுங்க. ஏன்னா நமக்கு மட்டும் தான் மோட்டிவேஷனா? அது ஐயாவுக்கு மோட்டிவேஷன் தானே. அதுபோல் மாணவர்கள் மாணவிகள் எதையுமே தோல்வி என்பதை நினைத்தாலே தோல்வி தான். வெற்றி தான் என்பதை இலக்காக வைத்து படித்தால் கண்டிப்பாக வெற்றி. அது இங்கே இருக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச இடம். அதுமாரி அந்த ஆசிரியர் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அது வெற்றி. இந்த ஐஆர்எஸ் என்ஆர்ஐ அகாடமிக்கும் வெற்றி, உங்களுக்கும் வெற்றி, உங்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமானது வெற்றியாகும். சூப்பர் சூப்பர் சூப்பருங்கய்யா. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, புக் எக்ஸிபிஷனில் தான் என்ன ஃபஸ்ட்டு இவங்க பார்த்து இவங்க பேர் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி பேர் ரிஜிஸ்டர் ஆன பிறகு பல முன்னேற்றங்கள் இப்போ இந்த மேடை வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுமாரி என்கிட்ட சிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தான் சார். எப்படி நல்லது?
இல்லை சார், அதான் சொன்னேன்ல, எனக்கு உன் பேர் தெரிஞ்சிருச்சு, இந்த மேடையில் உன்னை ஏற்றாமல் விட மாட்டேன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு, ஒரு நாள் கூட இனிமேல் நீங்கள் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நானும் போகலை, இங்கே தான் உட்காந்துருந்தேன். அங்கே இருந்த ஃபோக்கஸு அப்போ என்கிட்ட சிக்கிறது நல்லது. நல்லது சார். சொல்லுங்க, அங்கே பார்த்து சொல்லுங்க. உங்கள் அம்மா உங்களோட நல்லா பேசுகிறாங்க. அதை மட்டும் அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டா சாட்டை சிக்குவாங்க உண்மையிலேயே. நல்லா கேத்துட்டியா? அதுக்கு தான் முக்கியமான பாயிண்ட். உனக்கு நல்ல நேரம் இருந்தால் என்கிட்ட சிக்கணும், அதுதான் உண்மையிலே. ஏன்னா நான் வரும்போதெல்லாம் சண்டே அன்னைக்கு வருவேன், மாதத்தில் ஒரு நாள் பாப்பாவை பார்க்க வருவேன். ஆனால் அதை வீட்டுக்கு கூப்பிடுவேன், அம்மா சார் விட மாட்டாங்கம்மா, சார்ட்ட கேட்கறதுக்கு கேட்காமே இருந்துடலாம் அப்படிலாம் சொல்லும். அங்கே அந்த லாஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். நான் அப்படி பார்க்கும்போது, என்னப்பா லாஸ்ட்லேயே உட்காந்துருக்கா, பாடங்க எங்கே உட்காந்தா என்னம்மா, சாரோட கண்ணு எல்லாரையும் பார்க்குமா, நல்லா தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அது சொன்னிச்சு, அம்மா மயக்கு வந்துருச்சுமா அப்படிங்கும். ஃபோன் பண்ணி திடீர்னு எனக்கு அது மயக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். அதே அது சொல்லும், ரெண்டும் ஒண்ணுதாமா அப்படிங்கும். ரெண்டும் ஒண்ணுதாமா, மயக்கு வந்துருச்சுன்னா மயக்கம் வந்துடும் தான் உண்மையிலே. பயப்படாத, ஒரு நாள் தைரியமா பதில் சொல்லு, தெரியலையா அடிவாங்கு, அனுபவம் உனக்கு பாடத்தை கொடுக்கும், அதனால பயப்படாத அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி திடீர்னு சொன்னிச்சு, புக் எக்ஸிபிஷனுக்கு சார் என்னை கூப்பிட்டாங்கம்மா, 2-3 கொஸ்டின் கேட்டாங்க, நான் நல்லா ஆன்சர் பண்ணம்மா, சந்தோஷம் அப்படி. அடுத்த நாள் சொன்னிச்சேம்மா, சார் என்னை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாத, அன்றைக்கி அதான் நான் சொன்னேன், உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, அதனால தான் முன்னாடி நீ போயிருக்க, கண்டிப்பாக நீ வந்து வெற்றியோடு தான் வருவேன்னு நான் சொன்னேன். உண்மையிலே மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் சார்ட்டை கண்டிப்பாக சிக்குவீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. சூப்பர். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா சிக்குவீங்க. தங்கச்சி சுருக்கமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவானி, நான் கவிவாணியோட தங்கச்சி. சிதம்பரத்தில் பிடிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிஎஸ்ஸா? சிதம்பரத்துலனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே. நான் எங்கள் அக்கா இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எங்கள் அக்கா சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டா, எல்லாமே விளையாட்டு தான். பப்ளிக் எக்ஸாம் கூட ரொம்ப விளையாட்டாக போய் எழுதிட்டு வந்த ஆள் தான் எங்கள் அக்கா. லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அவள் படித்தே வந்து நான் இந்த இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ரொம்ப மாறி இருந்தா. பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு கூட நைட்டு ரொம்ப சீக்கிரம் படுத்து காலைல ரொம்ப லேட்டாக லெத்தார்ஜியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவ. இப்போ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் அப்புறம் பேசுகிறேன், நான் படிச்சுட்ருக்கேன் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவிஷன் கூப்பிடுவாரு, நான் படிச்சுட்ருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கா. தேங்க்யூ. வேறு ஏதோ ஒன்று சொல்ல ஒன்றும் மறந்துடும். நான் லெத்தார்ஜிக்காக தான் இருந்தீங்களா? ஆமாம் சார். ஸோ இவங்களும் குரூப் 2லாம் எழுதியிருக்காங்க. இங்கே வர்ற எல்லாருமே குரூப் 2 எழுதியிருப்பாங்க, அடுத்து குரூப் 2க்கும் போயிடுவாங்க, அடுத்து குரூப் 1க்கும் போவாங்க. இவங்க எல்லாருமே, அரவிந்த் எல்லாருமே, ஆனந்த் எல்லாருமே குரூப் 1 இருக்குது, ஜூன் மாதம் டெஸ்ட்டும் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக பயன்படுத்தி பாருங்கள். குரூப்பில் இல்லைன்னா கோகிலாட்ட சொல்லி குரூப்பில் சேர்ந்துருங்க, சரியா? சூப்பரம்மா. இன்னொரு பாயிண்ட் இருக்கா? இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்காம்மா. ப்ளீஸ். காலையில் பாராட்டு விழாவுக்காக எங்கள் அண்ணனும் எங்கள் பக்கத்தில் திருச்சியில் தான் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் தம்பி வந்து அடிக்கடி பாப்பாவை பார்ப்பாங்க, எனக்கு லீவ் இல்லாததுனால. அப்போ வெற்றி விழாவுக்கு வாங்க மாமா அப்படின்னு என் தம்பியை வந்து என் பொண்ணு கூப்பிட்டா. தம்பி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் தம்பி சொன்னிச்சு, இந்த விழாவுக்கு என்னால் வர முடியாதுமா, கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு. அதனால் அதாவது கேஷுவலாக சொன்னான். அதனால் பரவாயில்ல மாமா, கண்டிப்பாக அடுத்த வெற்றி விழாவுக்கு வாங்க மாமான்னு சொல்லியிருக்கா. அவள் சொல்ல காப்பாற்றுவான்னு சாருக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை சொல்ல வந்தது ஞாபகம் வந்துச்சு எனக்கும். அதாவது நான் ஒவ்வொருத்தரும் எல்லோரும் சர்டிஃபிகேட் காட்ட, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்ட வரும்போது டே மட்டன் பிரியாணி போடணுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது சிக்கன் பிரியாணியாக சக்ஸஸ் ஆகிருக்கு கவிவாணி முயற்சியில். கவிவாணிக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், நீங்கள் சாப்பிட போகிற சிக்கன் பிரியாணிக்காக. வெற்றிலை பெட்டி ஒன்று யார் கண்ணும் படாமலே பதுங்கும் ஓடத்தின் ஓரம் சென்று வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி. சார்கிட்ட வாங்குற ஃபஸ்ட்டு அன்பளிப்பு, வெளியில் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன், சார்கிட்ட மறுபடியும் வந்து வாங்குவேன். கடவுள் கல்லிலே இருக்காரு, தண்ணிலே.
கவிவாணி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன். கவிவாணி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன். கவிவாணி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன்.